ஹாய் ஹலோ வணக்கம் நமஸ்தே நமஸ்கார் டு மை சுவை உறவுகளே. வெல்கம் பேக் டு மச்சு ஸ்பைசஸ். நான் உங்கள் சிரி. போன காலிஃப்ளவர் 65 உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நம்புகிறேன். அதே மாதிரி இந்த கீரை கடையிலும் உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு எங்கள் சேனலில் ஷேர் பண்ணிவிடுங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இன்றைக்கி ஒரு கட்டு அரைக்கீரை எடுத்து நல்லா சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். அந்த அரைக்கீரை மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா அலசி இன்னொரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு இன்னொரு பாத்திரத்தில் 1/4 கப் பாசிப்பருப்பு போட்டு நல்ல தண்ணி ஊற்றி கழுவி எடுத்துக்கிட்டேன். ஒரு கடாயில் நான் கழுவி எடுத்த பாசிப்பருப்பை போட்டுக்கிட்டேன். அது கூடவே 2 கப்பு தண்ணி ஊற்றி அது கூடவே 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டு 1/2 டீஸ்பூன் உப்பு போட்டு நல்லா கிண்டி விட்டேன். நல்லா கொதி வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணேன். நல்லா கொதிக்க ஆரம்பித்தோன்னே நான் அலசி எடுத்து வச்சிருந்த எல்லா கீரையும் அந்த பருப்பு கூட ஆட் பண்ணி நல்லா கிண்டி விட்டேன். கீரை அந்த பருப்பு கூட நல்லா குழஞ்சு வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணேன். எனக்கு இந்த கீரை கடையில் வேக 15லேருந்து 20 நிமிஷம் எடுத்துக்கிச்சு. ஸ்டவ்வை மீடியமில் இருந்து ஹைக்கும் ஹையில் இருந்து மீடியமுக்கும் மாற்றி மாற்றி வச்சுக்கிட்டேன். ஏன்னா அடியில் பிடிக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் இப்போ பார்த்தீங்களா, அந்த கீரை அந்த பருப்போட நல்லாவே குழஞ்சி வந்துடுச்சு. இறக்கி ஒரு ஓரமாக வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு நான் தாளிக்க போகிறேன். அதுக்கு ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றினேன். எண்ணெய் நல்லா சூடானோன்னே அது கூட 1 டீஸ்பூன் கடுகு போட்டு 1 கொத்து கருவேப்பிலை போட்டு கடுகு நல்லா வெடிக்க ஆரம்பித்தோன்னே நான் கட் பண்ணி வச்சுருந்த 2 பெரிய சைஸு வெங்காயத்தையும் 1 தக்காளியையும் அது கூடவே 1 டீஸ்பூன் உப்பையும் 1 பிஞ்ச் ஆஃப் பெருங்காயத்தூளையும் ஆட் பண்ணி நல்லாவே கிண்டி விட்டேன். இப்போது அந்த வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்குற வரைக்கும் வெயிட் பண்ணேன். எனக்கு 5லேருந்து 7 நிமிஷம் எடுத்துக்கிச்சு. இப்போ பார்த்தீங்களா, நல்லாவே வதங்கிடுச்சு. இதை நான் கடைஞ்சி எடுத்து வச்சுருந்த கீரை கடைச்சல் கூட ஆட் பண்ணி நல்லாவே கிண்டி விட்டேன். அவ்வளவுதாங்க, கீரை கடையில் ரெடி பண்ணியாச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அருமையான சுவைக்கும் எளிமையான செய்முறைக்கும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ சுவை உறவுகளே.